கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமாக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் 3வது மாதம் மார்ச் மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த கூடுகையை நீங்கள் நடத்தி தருகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை எனக்கு நீங்கள் என்னோடு இருந்து பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, இங்கே கூடி வந்திருக்கிற அனைவரும் உள்ளத்தில் கிரியை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகு ஒரு வித்தியாசமான பறவை. அது 10,000 அடி உயரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்தாலும் தாழே அது பூமியில் உள்ள ஆகாரத்தை பார்த்ததும் அதற்கு கண்ணுக்கு தெரியும். அவ்வளவு கூர்மையான கண் அதற்கு உண்டு. நல்ல பலசாலியான பறவை. எந்த ஒரு விலங்குகளையும் தூக்கி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பலம் கொடுத்திருக்கிறது. வேட்டையாடுகிற பறவைகளோடும் தைரியமாக வேட்டையாடி கொண்டிருக்கிற ஒரு பறவை தான் இந்த கழுகு. கழுகு என்ன 30 வயது ஆகும்போது இந்த கழுகுக்கு சோர்வு வரும். அப்போது அது கண்மலை வெடிப்பிலே போய் உட்கார்ந்து அலகுகளையும் நகங்களையும் அதன் இறகுகளையும் களைந்து போடும். வருத்தி பொறுமையாக காத்திருக்கும். 5 மாதம் சுமார் பொறுமையாக காத்திருந்து அலகுகள் முளைத்து, நகங்கள் முளைத்து, இறகுகள் முளைத்து வரும்போது புது பலனடையும். புது பலன் அடைவதற்காக அது 5 மாதம் காத்திருக்கக்கூடிய ஒரு பறவை தான் இந்த கழுகு. அதன் பிறகு இந்த 30 வயது வரை இருந்த பலத்தை விட அதிக பலத்தோடு அது பறந்து செல்லும். அதற்கு பலன் அதிகமாக வரும். ஒரு 70 வயது வரை கழுகு உயிர் வாழுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த கழுகை போல நாமும் பொறுமையாக காத்திருந்து தேவனிடத்தில் நான் ஜெபித்து நாம் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பொறுமையாக காத்திருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாத்திற்கும் பொறுமைகளை இழந்து போகிறோம். ஒரு வேலை வாய்ப்பை தேடும் போதும் பொறுமையை இழந்து போகிறோம். ஒரு இடத்தில் பஸ் பிரயாணம் பண்ணுவதற்கு பஸ் ஏறுவதற்கு காத்து நின்றால் 10 நிமிஷமானால் நாம் பொறுமை இழந்து போகிறோம். ஆனால் நாம் பொறுமையாக காத்திருந்து நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக நாம் கர்த்தரோடு ஜெபித்து வாழும்போது தான் ஆசீர்வாதமான காரியங்கள் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் பொறுமையாக நாம் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். சங்கீதம் 40:1. சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது இந்த மாதிரி பேசுகிறார். நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தேன். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எங்கேதி என்னுள்ள ஒரு குகையிலே தாவீதும் அவனோடு இருந்த 400 பேர்களும் அங்கே தங்கியிருக்கிறார்கள். எங்கேதி குகையிலே சவுல் 3000 வீரர்களை துரத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கு மலர் ஜாதி கழிப்பதற்காக
சவுல் அந்த என்கேதி குகைக்குள்ளே வந்தபோது தாவீதோடு கூட இருந்தவர்கள் அவனை கொலை செய்ய சொல்வார்கள், சவுல் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் தாவீதோ கொலை செய்யாமல் அவனுடைய சால்வையின் ஒரு தொங்கலை மட்டும் அறுத்தெடுத்து சவுலோடு காண்பிக்கிறார். நாங்கள் உன்னை கொல்ல வேண்டும் என்றால் இப்போது கொன்று போடலாம், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த தெள்ளுப்பூச்சியை ஏன் நீங்கள் இப்படி 3000 வீரர்களோடு என்னை துரத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று சவுலை பார்த்து தாவீது கேட்பார். சவுலை கொலை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த சமயத்தில் சவுலை தாவீது ஒரு மகா சக்கரவர்த்தியாக பிற்காலத்தில் வருகிறவர், அவர் கொலை செய்யவில்லை. 1 சாமுவேல் 26வது அதிகாரத்தில் சீப் வனாந்தரத்திலே சவுல் போர் சேவகர்கள் மத்தியில் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பார். அப்போதும் தாவீது போய் அவன் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் செம்பையும் எடுத்து கொண்டு வருவார். ஆனால் அந்த இடத்திலும் கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொலை செய்யலாம், ஆனால் தாவீது கொலை செய்யவில்லை. அப்போதும் தாவீது சவுலை பார்த்து கேட்பார், உங்களை இந்த இடத்திலும் கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நான் கொலை செய்யலாம், ஆனால் உங்கள் ஈட்டியையும் உங்கள் செம்பையை நான் எடுத்திருக்கிறேன். உங்களை காவல் காக்கிறவர்கள் தூங்கினார்கள், உங்களை காவல் காக்கவில்லை என்று அங்கே தாவீது சொல்கிறார். 2 இடங்களிலும் தாவீது துரத்தி கொண்டிருக்கிற சவுலை கொலை செய்யாமல் பொறுமையாக இருந்ததனால் தாவீது உயர்த்தப்படுகிறார். 17 வயதிலே தைல கொம்பினால் அபிஷேகம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது 37-38 வயதில்தான் இஸ்ரவேலின் அரசனாக உயர்த்தப்படுகிறார். அவன் பொறுமையாக வாழ்ந்ததினால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால், தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனிதனை நாம் கொலை செய்யக்கூடாது என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததினால் தாவீது இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். நோவா, ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே நோவா 120 வருஷங்களாக நீதியை குறித்து கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். பெரு வெள்ளத்திற்கு முன்பாக மழை பெய்யவில்லை, மழை கிடையாது. அப்போது நோவா பிரசங்கிப்பார், மழை வருது மழை வருது என்று எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணுவார்கள். நோவா தேவனுக்கு உண்மையான மனிதனாக, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மனிதனாக, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். நோவா ஆதியாகமம் 7வது 1வது வசனத்திலே நோவாவும் மனைவியும் அவன் 3 மகன்களும் அவன் மகன்களுடைய மனைவிகளும் 8 பேர் மற்றும் அந்த பேழையில் ஏறி அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள். நோவா 120 வருடம் பொறுமையாக இருந்ததனால் அவனும் அவன் குடும்பமும் அந்த இடத்தில் தப்பியதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு 17வது வயதிலே தரிசனத்தை காண்கிறான். தாய் தகப்பன்மார் சகோதரர்கள் அவனை வணங்குவதாக தரிசனம் காண்கிறார். சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டு துணிகளை எல்லாம் கலற்றி குழியிலே போடுகிறார்கள். அதன் பிறகு அவனை மீதியானியர்களுக்கு விற்பனை செய்கிறார்கள். மீதியானியர்கள் போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்கிறார்கள். போத்திபார் வீட்டிலே அடிமையாக வேலை செய்கிறார். ஆனால் அதன் பிறகு போத்திபார் மனைவி நிமித்தம் அவன் ஜெயிலுக்கு போகிறான். இந்த இடத்தில் எங்கேயும் கர்த்தரை குறை சொல்லவில்லை. நம் வேதத்தை படிக்கும் போது இந்த யோசேப்பு யாரையும் குறை சொல்லவும் இல்லை, யாருக்கும் தீமை செய்யவும் இல்லை. அவனும் பொறுமையாக இருக்கிறான், பொறுமையாக காத்திருக்கிறான். 30வது வயதில் அவன் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தப்படுகிறான். நான் பொறுமையாக காத்து நாம் தேவனுக்கு பிரியமாக காத்திருந்து தேவனோடு நாம் ஜெபிக்கும் போதுதான் நாம் உயர்த்தப்படுவோம். மோசே 40 வருடம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து 40 வருடம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அந்த 40 வருடம் ஆடுகளை மேய்த்த பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கக்கூடிய ஒரு தலைவனாக அவன் மாறுகிறான். 40 வருடம் பொறுமையாக ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்திலே வாழ்கிறான். 40 வருடம் கழிந்து தாண்டி அவன்
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வர ஒரு தலைவனாக உயர்த்தப்படுகிறான். யாக்கோபு பெத்தேலிலே லூஸ் என்ற இடத்தில் பெத்தேலிலே தரிசனம் காண்கிறான். 21 வருடம் யாக்கோபு பதானராமிலே கடினமாக உழைத்து வேலை செய்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளோடு, மனைவி பிள்ளைகளோடு, ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள், திரளான ஆஸ்தியோடு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். அவன் பொறுமையாக 21 வருடம் காத்து அங்கே வேலை செய்ததினால் அவன் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. காத்திருந்து நாம் தேவனோடு காத்திருந்து ஜபிக்க வேண்டும். அன்பானவர்களே, காத்திருந்து நாம் பொறுமை இல்லை, பொறுமையை இழந்தவர்களை பற்றி நாம் பார்ப்போம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை இனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கோடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்ணு பண்ணும் என்றார்கள். மோசே 40 நாள் கர்த்தரின் பர்வதத்திற்கு போயிருக்கிறார். இங்க இனங்கள் எல்லாரும் ஆரோனிடத்தில் போய் கூட்டங்கூடி எங்களை முன் சென்று நடத்த ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணும். ஆரோன் எகிப்தியர்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணிக்கொண்டிருந்தவன். அவன் உடனே சொல்கிறான், உங்கள் நகைகளை எல்லாம் கொண்டு வாருங்கள், பொன்னினால் உள்ள நகையை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஒரு பசுவை உண்டு பண்ணி அந்த பசுவை அவர்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். ஆடல் பாடலோடு புசித்து குடித்து சந்தோஷமாக அந்த பசுதான் எங்களை எகிப்திலிருந்து எங்கே கொண்டு வந்தது, இந்த பசுதான் எங்களை வழிநடத்தியது என்று பசுவை தொழுது கொள்ளுகிறார்கள். யாத்ராகமம் 32வது அதிகாரம் 28வது வசனத்தில் 3000 பேர் அழிந்து போகிறார்கள். பசுவை தெய்வமாக வணங்கிய 3000 பேர் அங்கே அழிந்து போகிறார்கள். ஆபிரகாம் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 5வது வசனத்திலே ஆபிரகாமோடு தேவன் சொல்வார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆனால் அதே ஆபிரகாம் 16வது ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது எகிப்திலிருந்து வந்த அடிமை பெண் ஆகாரை ஆபிரகாமுடைய மனைவி சாராய் சேரச் சொல்லி, நமக்கு ஒரு குழந்தை வேண்டும், நமக்கு ஒரு பிள்ளை வேண்டும், வாரிசு வேண்டும் என்று சொல்லி அவன் காத்திருக்க பொறுமையை இழந்து போகிறான். அந்த ஆகாரோடு சேர்ந்து அவனுக்கு இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறது. அவனுடைய ஆபிரகாமுடைய 85வது வயதில் 85 வயது இஸ்மவேல் என்ற பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை தான் இன்றைக்கு அவர்கள் மூலம்தான் இன்றைக்கு உலகத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பொறுமையை இழந்ததினால் நாம் பொறுமை வேண்டும், நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமை வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஆண்டவர் படைக்கிறார், உண்டு பண்ணுகிறார். ஆதாமோடு செல்லுகிறார், இந்த நடுவில் இருக்கும் இந்த ஒரு கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் ஏவாளோடு சாத்தான் தந்திரமாக பேசி, அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது நன்மை தீமை என்னவென்று உங்களுக்கு தெரியும், அது நன்றாக உங்களுக்கு வாழ்க்கையை நன்மைப்படுத்துகிற ஒரு பழம் என்று சாத்தான் பொய் சொல்லும். இதை கேட்டு ஏவாள் சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுப்பாள். அவர்கள் காத்திருக்கவில்லை, பொறுமையை இழந்து போகிறார்கள். தினசரி கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அங்கே ஏதேன் தோட்டத்திலே வருவார். நாம் காத்திருந்து பொறுமையாக இருந்து நம்மளை படைத்த கர்த்தர் வருவார், அவரிடம் கேட்டு சாப்பிடுவோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதன் நிமித்தம் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். மார்க்கு 14வது அதிகாரம் 37-38 வசனம். பின்பு அவர் வந்து நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே,
நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானோடும் பேதுருவோடும் யாக்கோவோடும் ஜெபம் பண்ண போகிறார். இவர்கள் 3 பேரும் தூங்குகிறார்கள். அப்போது ஆண்டவர் கேட்பார், 1 மணி நேரம் ஜெபிக்க கூடாதா? நாம் 1 மணி நேரமாவது தினசரி நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, 1 மணி நேரம் நாம் கர்த்தருக்கு இடம் கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நாம் வாழக்கூடிய வழிகளை நமக்கு கற்றுத்தருவார். நாம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருவார். நம் கூட இருந்து நம்மளை பாதுகாப்பார், நம்மளை வழிநடத்துவார். நம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற போதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். காத்திருந்து அவரோடு நாம் ஜெபித்து நாம் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நன்மைகளை செய்வார். 2 பேதுரு 3:14 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், நமக்கு நன்மைகள் வர நம்ம காத்திருக்க, நம்ம கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். பேதுரு இங்கே எழுதுகிறார், நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கரையற்றவர்கள், பிறருக்கு தீமை செய்யக்கூடாது. கரையற்றவர்கள் என்று சொன்னால் பிறருக்கு நாம் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவர்களுக்கும் நாம் நன்மை தான் செய்ய வேண்டும். பிழை இல்லாதவர்கள், நாம் தவறு செய்யாதவர்களுமாய் நாம் சமாதானத்தோடு, கோபப்படாமல் நாம் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 8 முதல் 10 வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாம் நம்முடைய நாவை அடக்கி வாழ வேண்டும். யாரையும் நாம் சபிக்கக்கூடாது. நம்முடைய நாவினால், சபித்த நாவினால் ஆண்டவரிடத்தில் நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. அன்பானவர்களே, நமக்கு தீமை செய்வான் ஒரு மனிதன், நமக்கு பொல்லாப்பு செய்வான். அவர்களை அப்படியே விட்டுவிட வேண்டும். அவர்களை நாம் சபித்து அவர்கள் கெட்டுப்போய் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நமக்கு வாழ்க்கைக்கு வேண்டி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தேவைக்கு வேண்டி நாம் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி, கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். நாம் இன்றைக்குள்ள வேத பாடம் லூக்கா அதிகாரம் 1வது அதிகாரம் 5 முதல் 17 வரை. லூக்கா 1வது அதிகாரம் 5 முதல் 17 வரை நான் வாசிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள்.
அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான இனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசியுங்கள். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் போதும். யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில், ஏரோது இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவாக இருக்கிறார். ஏரோது இது புதிய ஏற்பாடு தொடங்குவதற்கு முன்னாக பழைய ஏற்பாடு முடியும் போது நடக்கிற ஒரு சம்பவம். சகரியா புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் ஒன்றாக இணைக்கிறார். ஏரோது நாட்களில் என்று சொல்லும் இங்கே லூக்கா மென்ஷன் பண்ணி இருக்கிறார். அங்கே இஸ்ரவேல் தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டுவார். தாவீது ராஜா எருசலேமிலே தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைப்பார். கர்த்தர் பேசுவார், நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய கற்பப்பிறப்பு சாலோமன் கட்டட்டும் என்று. சாலோமன் அந்த ஆலயத்தை கட்டி பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை சாலோமன் கட்டுவார். சாலோமன் பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி அங்கே சாலோமன் திறப்பு விழா அன்றைக்கு சொல்லுவார், கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கும் இந்த ஆலயத்தை பார்த்து ஜெபிக்கிறவர்களுக்கும் நீ செவி கொடுத்து நன்மை செய்ய வேண்டும் என்று. அப்போது கர்த்தர் வாக்கு கொடுப்பார், இந்த ஆலயத்தை பார்த்து கையை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களுக்கும் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்வேன், அவர்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். ஆனால் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் அந்நிய தெய்வங்களை நமஸ்கரித்தால் நான் உங்களை விட்டு விலகி போவேன் என்று சொல்கிறார். இதை இந்த ஆலயத்தை கட்டிய சாலோமன் விக்கிரகங்களை உண்டு பண்ணி மனைவிமார்களுக்கு விக்கிரகங்களான கோவில்களை கட்டி கொடுத்து இவனும் விக்கிரகங்களை வணங்குவான். 70 வருட காலம் பாபிலோனியர்களால் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு அந்த ஆலயத்தை ஒன்றுமில்லாமல் இடித்து போடுவார்கள். ஆலயம் தகர்ந்து போகும். 2வது ஆலயம், இந்த 70 வருடம் சிறையிருப்புக்கு பின் 2வது ஆலயத்தை செருபாபேல் எஸ்ரா தலைமையில் வந்து அவர்கள் கட்டுவார்கள். அப்போது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் இந்த ஆலயம் முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் மகிமை பொருந்தியதாக இருக்கும் என்று ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசுகிறார். என் முதல் கட்டப்பட்ட ஆலயம் பெரிய ஆலயம், இது சிறிய ஆலயமாக இருந்தாலும் முந்தின ஆலயத்தை விட பிந்தின இந்த ஆலயம் மகிமை பொருந்தியதாக
நல்ல மகிமை இந்த ஆலயத்திலே மகிமை பிரசன்னம் உண்டாகும் என்று ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் நான் அங்கே உரைக்கிறதை ஆகாய் தீர்க்கதரிசி மூலம் நான் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 9, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சாலோமன் பேசுகிறதை நாம் பார்க்கலாம். 2வது ஆலயம் ஆகாய் தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 9வது வசனத்திலும் நாம் பார்க்கலாம். அவ்வளவு சிறிய ஆலயம் இருந்தாலும் பிந்தின ஆலயம் நல்ல மகிமையான ஆலயம் என்று அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி பேசுகிறார். ஏரோது அங்கே ராஜாவாக வருகிறார். ஏரோது ராஜாவாக வரும்போது ஏரோது கேட்கிறார். ஏரோதினுடைய அவனுடைய அடி ஆட்களோடு அவனோடு பணி ஆட்களோடு கேட்கிறார், இந்த யூதர்கள் எனக்கு வெறுப்பாக இருக்கிறார்கள், யூதர்களுக்கு என்ன செய்தால் நாம் யூதர்களிடத்தில் நற்பெயர் உண்டு பண்ணலாம் என்று விசாரிக்கிற போது அவர்களுக்கு தேவனிடத்தில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை, அவர்களுக்கு ஆலயம்தான் அவர்களுக்கு நம்பிக்கை. அவர்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுக்கும் போது அவர்கள் உங்களோடு அன்பாக இருப்பார்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த ஆலோசனையின்படி ஏரோது ஆலயத்தை விரிவுபடுத்துகிறார். 35-36 ஏக்கர் பரப்பளவிலே அந்த ஆலயத்தை ஏரோது 46 வருட காலமாக விரிவுபடுத்துகிறார். சாலோமன் மண்டபம், புறஜாதியார் மண்டபம், பெண்கள் மண்டபம், இப்படி பல மண்டபங்களை கட்டி இங்கே எல்லாம் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார் ஏரோது. இதனால் இந்த காலகட்டத்தில் தான் இங்கே நாம் சகரியா ஒரு ஆசாரியன், அவர் இங்கே ஒரு ஆசாரியனாக வேலை பார்க்கிறார் இந்த ஆலயத்திலே. அப்போது 18,000 ஆசாரியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அன்பானவர்களே, அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில், அபியா என்று சொன்னால் லேவியராகமம் பகுதியிலே 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆரோனுடைய பிள்ளைகள் நாதாபும் அபியவும் அந்நிய அக்கினியினால் இறந்து போவார்கள். அவர்களுக்கு பிறகு எலெயாசார், இத்தாமார் 2 பிள்ளைகள் இருப்பார்கள். எலெயாசாருக்கு 16 பிள்ளைகள், இத்தாமாருக்கு 8 பிள்ளைகள். அவர்கள் 24 பிள்ளைகளுக்கும் உள்ள சந்ததியை தாவீது மகா சக்கரவர்த்தியாக இருக்கும்போது தாவீது இந்த 24 பேரையும் 24 டிவிஷனாக கொண்டு வருவார். அதில் 8வது டிவிஷன் தான் இந்த அபியா. அந்த அபியா வகுப்பிலே வருகிற மனிதன் தான் சகரியா. சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இவர்கள் ஆரோனுடைய வம்சத்திலே பிறந்தவர்கள். இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களை நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 21 முதல் 24 வரை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடே கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்படுத்தப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல
கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு 100 வயதாகும் போது கிடைக்கிற பிள்ளை, 100 வருஷம் காத்திருந்து கிடைக்கிற மகன் தான் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. 14வது வயதாகும் போது கர்த்தர், நீ மோரியா மலையிலே போய் அவனை பலி கொடு என்று சொல்கிறார். ஆபிரகாம் விசுவாசமாக போகிறான். மோரியா மலையில் போய் வேலைக்காரர்களை நிறுத்திவிட்டு, நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் வருகிறோம் என்று சொல்கிறார். அவன் எவ்வளவு விசுவாசம்! நாம் விசுவாசம் வேண்டும் அன்பானவர்களே. இன்றைக்கு அதிகமான பேர் விசுவாசம் இல்லாமல் வாழ்கிறார்கள். தேவனிடத்தில் விசுவாசமாக வாழ்கிறவர்களை தான் நீதிமான், அவர்களுக்கு தான் நீதிமான். தேவனை முழுவதுமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் முழுவதுமாக விசுவாசித்து மகனை பலி கொடுக்க சென்று வேலைக்காரர்களை பார்த்து, நீங்கள் இங்கே இருங்கள், நாங்கள் வருகிறோம், நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை, நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கே பலி கொடுக்க போகும்போது கத்தியால் வெட்டும்போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி அவனை தடுத்து அந்த பிள்ளையை உயிரோடு அனுப்புகிறார். நாம் விசுவாசமாக வாழ்ந்தால்தான் நாம் நீதிமான் என்று எண்ணப்படுகிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 7வது வசனம். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். இங்கே அன்றைக்கு காலகட்டத்திலே பிள்ளை இல்லை என்று சொன்னால் புருஷனையும் மனைவியையும் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றுதான் யூதர்கள் பேசுவார்கள். இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். பிள்ளை இல்லை என்று சொன்னால் மனைவியை அந்த புருஷனுக்கு தள்ளி விடலாம், தள்ளுதற் சீட்டு கொடுத்து தள்ளி விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபு 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ராகேல் சொல்கிறாள், பிள்ளை இல்லாதான் சாகிறேன் என்று. அதேபோல் 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலும் எல்கானானுடைய பிள்ளைகள் மனைவிகள் அன்னாள் பெனினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. அங்கேயும் நாம் பார்க்கிறோம் அந்த அன்னாள் ஆசரிப்பு கூடாரம் ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுகிறதை. பிள்ளை இல்லை என்றால் அவர்களுக்கு பயங்கர ஒரு துக்கமான காரியம். அவர்களுக்கு மன வருந்தக்கூடிய அந்த மன வருத்தமான பாரமான சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை காத்து கொண்டிருக்கிறார்கள். சகரியாவுக்கு சுமார் ஒரு 80 வயது இருக்கும். அவர் மனைவியும் அவர்கள் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஆரோனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் 8வது வசனம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிற சீட்டை பெற்றான். ஆசாரிய ஊழியத்திற்கு வேண்டி இவன் தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். 18,000 ஆசாரியர்கள் அங்கே வேலை பார்க்கிறார்கள். 18,000 ஆசாரியர் வேலை பார்க்கும் போது ஒரு ஆசாரியனுக்கு வருடத்தில் 2 வாரம் தான் வேலை கிடைக்கும். அந்த தேவாலயத்திலே வெளிப்புறம் அங்கே பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்கும். அதில் ஆசாரியர்களே அந்த ஆடுகளை வெட்டி அங்கே பலியிட்டு அக்கினியிலே எரிப்பார்கள். அது உள்ளே பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வலது பக்கம் அப்பத்தின் மேசை, அங்கே 12 அப்பங்களை வைக்க வேண்டும். இடது சைடு குத்து விளக்கு,
7 அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பொன்னிலான குத்து விளக்கு, அப்பத்தை வைக்கக்கூடிய மேசை இருக்கும். ஒரு ஆசாரியனுக்கு அப்பத்தின் மேசையை போய் அதை கிளீன் பண்ணி புதிய அப்பம் 12 எண்ணத்தை வைக்க வேண்டும். ஒரு ஆசாரியன் குத்து விளக்கை கிளீன் பண்ணி ஒலிவ எண்ணெயினால் நிரப்பி அங்கே விளக்கை கத்த வேண்டும். ஒரு ஆசாரியன் போய் இதற்கு சென்றால் நடுவிலே உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே ஒரு சிறைச்சீலையின் பக்கத்திலே பலிபீடம் இருக்கும். அங்கே நறுமண பொருட்கள், நறுமணத்தை அப்படியே தீ கத்தி வைத்து நறுமணத்தை எரித்து நறுமணம் வர வேண்டும். இது கர்த்தருக்கு இந்த நறுமணம் சுகந்த வாசனையாக இருக்கும். அப்போது வெளியில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். இந்த நறுமணம் வந்தவுடன் இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு பஸ்கா பண்டிகை. அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு உள்ளே தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் கேருவின்கள் இருக்கும். அந்த கேருவின்க்கு மேலே இருந்துதான் தேவன் பேசிக்கொண்டிருப்பார். அப்படிதான் ஆலயம் அன்றைக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயம் முழுவதும் இந்த ஏரோது அங்கே பொன்னினால் பதிய புளோரு எல்லாம் மொத்தம் பொன்னினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஆலயத்தை சந்தோஷமாக இவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சகரியாவுக்கோ மகிழ்ச்சி இல்லை. பிள்ளை இல்லையே என்று இவனுக்கு ஒரு துக்கம், இவன் மனைவிக்கு ஒரு துக்கம். அவர்களுக்கு துக்கம் இருக்கும் அல்லமா. என்றாலும் அவன் ஆபிரகாமுக்கு 100 வயதில் பிள்ளை கொடுத்த தேவன் நமக்கும் பிள்ளையை தருவார் என்னுள்ள விசுவாசத்தோடு அங்கே சீட்டை பெற்றுக்கொண்டு, அது 3 சீட்டு, இந்த 3 சீட்டு கொடுக்கிறது இவர்களுக்கு அதிக வயதுள்ளவர்களுக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கும். இந்த சீட்டை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதோட ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு, அதற்கு மேல் ஆசாரிய ஊழியம் இருக்காது. அதுதான் கடைசியாக செய்ய வேண்டிய ஆசாரிய ஊழியம். அந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது அங்கே இவன் சீட்டை பெற்று கொண்டு போவான். யாரு? சகரியா சீட்டை பெற்று பலிபீடத்தின் முன் போகும்போது தான் தேவதூதன் வருவான். தேவதூதன் வந்து சகரியாவே என்று பேசுவார். தேவதூதன் வந்தவுடன் இவன் பயப்படுவான். தேவதூதன் வந்தால் எல்லாருமே பயப்படத்தான் செய்வார்கள். நாம் வேதத்திலே முந்தின அதிகாரங்களில் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எல்லா இடத்திலும் தேவதூதன் வரும்போது எல்லாரும் பயப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். தானியேல் அதிகாரம் சுமார் 500 வருடங்களுக்கு முன்பு, இந்த சம்பவம் நடக்குவதற்கு 500 வருடங்களுக்கு முன்புதான் தானியேலை சிங்கக்கடியில் கபிலை போடும்போது தேவதூதன் வந்து சிங்கத்தின் வாயை அடைப்பான். அதன் பிறகு 500 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் இங்கே தேவதூதனை நாம் பார்க்கிறோம். மல்கிய அதிகாரத்திற்கு பிறகு 430 வருட காலம் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கவில்லை. தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பவில்லை. ஒரு இருண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கடமைக்காக வேலை செய்கிறார்கள், ஆசாரிய ஊழியமாக. அந்த காலகட்டத்தில் தான் இந்த சகரியா இங்கே வந்து சீட்டை பெற்று தேவனுக்கு பலியிட நறுமண பொருள்களை போடுவதற்கு போகும்போதுதான் இந்த தேவதூதன் வந்து, சகரியாவே, உன்னுடைய மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள். அந்த பிள்ளைக்கு நீ யோவான் என்று பெயரிடுவாயாக. இவர்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தவர்கள். நியமங்களின்படி, கற்பனைகளின்படியும் 613 கற்பனைகள் உண்டு, 4000 நியமங்கள் உண்டு. இந்த நியமங்களின்படி உண்மையாக தேவனுக்கு நீதியாக வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள். இப்படி வாழ்ந்ததினால் இவர்களுக்கு வயது சென்ற போதும் யோவான் என்றுள்ள ஒரு பிள்ளையை இவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் என்ன தடை? நமக்கு வீடு கட்டவில்லையா? பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லையா? நமக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையா? என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் தேவனோடு நாம் பொறுமையாக, நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு நன்மைகளை நமக்கு செய்வார். இந்த யோவான் பிறக்கிறார். அதுவரைக்கும் சகரியாவுக்கு வாய் திறக்கவில்லை.
யோவானுக்கு பெயரிடும் போது சிலையிட்டிலே பேரை எழுதிதான் காண்பிக்கிறார் யோவான் என்று. அப்படிதான் யோவான் என்று பெயரிடுகிறார்கள். இவன் பெரியவனாக யோவான் வளர்ந்த போது இவன் வெட்டு கிளியும் காட்டுத்தேனும் சாப்பிடுவான், ஒட்டகத்தோலை அணிந்து கொள்ளுவான் யோவான். இவன் 30 வயது ஆகும்போது இவன் வந்து யோர்தான் நதியிலே போய் விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அங்கே கூறுகிறார். எல்லோரும் பயந்து ஞானஸ்தானம், தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள். வேற அந்த காலகட்டத்தில் வேற யாராவது இப்படி பேசியிருந்தால் அவனை கல்லறிந்து கொல்லுவார்கள். ஆனால் இந்த யோவான் எசீன்ஸுகளிடத்தில் போய் வாழ்ந்தவன். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் தான் சாப்பிடுவான், வேற எதுவும் சாப்பிட மாட்டான், ஒட்டகத்தோல் தான் உடுப்பான். ஒரு பக்தியாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன். ஆனால் இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அநேகர் மனம் திரும்புவதற்காக யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுக்க வந்தார்கள். ஆயக்காரர்கள் வந்தார்கள், இராணுவ வீரர்கள் வந்தார்கள், எல்லாரும் வந்து மனம் திரும்புகிறார்கள். அந்த வேளையிலே தான் இயேசு கிறிஸ்துவும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க இந்த யோவான் சானிடத்தில் தான் அவரும் வருகிறார். அவரும் அந்த ஞானஸ்தானம் எடுத்து காட்டி கொடுக்கிறார். அவர் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மகானாக, 80 வயதுக்கு அப்புறம் பிள்ளை உண்டாகி அவர்களுக்கு அதில் ஒரு அதிசயம் கிடைக்கிறது, அற்புதம் நடக்கிறது. அன்பானவர்களை, நமக்கு காலதாமதம் ஆகிறது என்று சொன்னால் அங்கே அதிசயம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. நீங்கள் அதனால் எந்த விஷயத்திற்காக, நீங்கள் பிரச்சனைகளுக்காக இங்கே வந்திருப்பீர்கள், கஷ்டங்களுக்காக வந்திருப்பீர்கள். தேவன் ஒருவரையும் கைவிடாதவர். நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். உங்கள் உள்ளம் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். உங்கள் மனக்கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இது எல்லாம் அவரால் உங்களுக்கு தந்து உதவ முடியும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை என்னோடு இருந்து பேசிய கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமீன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வருடத்திலும் எங்களுக்கு மார்ச் மாத கூடுகையை நடத்தி தந்து என்னோடு இருந்து பேசினதற்கும் இங்கே அனைவரும் வந்து சேர கிருபை செய்ததற்கும் உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, உம்மை தேடி உம்மை நாடி நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இறங்கு நாதா. ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கு நாதா, இறங்கு நாதா, எங்களுக்கு இறங்கு நாதா. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கு நாதா. எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியுங்கப்பா. உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம், உம்மை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் ஒருவரையும் கைவிடாதவர் அப்பா. சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் முதிர் வயதான போதும் அவர்களுக்கு நீங்கள் யோவான் ஸ்நானனை கொடுத்து உதவினது போல எங்களுக்கும் நீங்கள் அற்புதங்கள் செய்யுங்கப்பா, அதிசயங்கள் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு அதிசயம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. யார் யார் என்னென்ன தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கிறோமோ எல்லாருடைய தேவைகளையும் சந்தியுங்கப்பா. ஒருத்தரும் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஒருத்தரும் நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. ஒருவருமே நாங்கள் வெக்கமடையாதபடி எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்கப்பா. எங்களுக்கு நன்மைகளை செய்யுங்கப்பா. எங்களுக்கு எந்த இடங்களிலும் தோல்வி வராமல் இருக்க ஆண்டவரே, எந்த இடத்திலும் நாங்கள் வெக்கப்பட்டு போகாமல் இருக்க எங்களுக்கு நன்மைகளை செய்து உதவுங்கப்பா. ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறவர்கள், ஒலிபெருக்கி மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள்
ஆண்டவரே ஆன்லைன் மூலம் டிவிகளில் மொபைல்களில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து, எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்து, எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா சகரியா எலிசபெத்துக்கு செய்தது போல அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. அவர்கள் நினைக்காததும் ஆண்டவரே அவர்களுக்கு நடக்காததும் நல்ல காரியங்களை நடத்தி அதிசயம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. இந்த கூடுகையை ஆசீர்வதியுங்கப்பா. டிவைன்ஸ் மினிஸ்ட்ரி கூடுகையை ஆசீர்வதியுங்கப்பா. ஆண்டவரே எக்ஸாம் எழுத இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி அவர்கள் பாஸ் ஆகி ஆண்டவரே அவர்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, உயர்ந்த நிலைமையில் வளர்ந்து வரக்கூடியவர்களாக வளர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா ஏசப்பா, உம்மால் கூடாது எதுவும் இல்லை ஆண்டவரே. கர்த்தாவே எல்லாம் நன்மை செய்யுங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே யார் யார் வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுங்கப்பா. இந்த பாகோடு பகுதி, மார்த்தாண்ட பகுதி, இந்த பகுதிகளை எல்லாம் ஆசீர்வதித்து இங்கே ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்க ஆண்டவரே. இந்த டிவைன்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு எழுப்புதலை உருவாக்குங்கப்பா. இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலை உருவாகி ஆண்டவரே ஒரு பிரகாசத்தை தாருங்கப்பா, ஒரு பிரகாசத்தை தாருங்கப்பா. அனைவரும் செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதியுங்கப்பா. அரசாங்க வேலைகளையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அரசாங்க வேலைகள் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. படிப்பு வராத பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்து உதவுங்கப்பா. வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து குடும்பங்கள் வறுமையிலிருந்து விலகி ஆசீர்வாதமாக வாழ கிருபை செய்யுங்கப்பா. இவர்கள் பத்திரமாக வீடுக்கு போய் சேரவும் ஆண்டவரே எல்லாம் சுகமாக வாழவும் ஆண்டவரே நாளைய தினம் ஒவ்வொருத்தரும் அவரவர் காரியங்களை ஆண்டவரே அப்பா நேர்மையாக ஆண்டவரே செய்யவும் ஆண்டவரை எல்லாம் நன்மையாக்கி கொடுத்து உதவுங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.